பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடப்பது உறுதியாகிவிட்டது. அந்த போரில் கௌரவர்களின் பக்கம் பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் அஸ்வத்தாமன் களம் காணுவார்கள். அதிலும் கௌரவர்களின் படை தளபதியாக அஸ்வத்தாமனை அறிவித்துவிட்டால் கௌரவர்களின் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அஸ்வத்தாமன் ஒரு சிரஞ்சீவி. அவன் சாகா வரம் பெற்றவன். அஸ்வத்தாமனின் முழு பலத்தை பற்றி தெரிந்தவர்கள் இருவர் மட்டுமே. ஒருவர் துரோணாச்சாரியார், மற்றொருவர் பகவான் கிருஷ்ணர். அஸ்தினாபுரத்திற்கு சென்ற பகவான் கிருஷ்ணர் அஸ்வத்தாமனை தனியாக பேச அழைத்தார். இதனை தூரத்தில் இருந்த துரியோதனன் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது கிருஷ்ணர் தனது கையில் இருந்த மோதிரத்தை கீழே நழுவ விட்டார். அஸ்வத்தாமன் அதனை குனிந்து எடுத்தான். திடீரென பகவான் வானத்தை நோக்கி பேசினார். அஸ்வத்தாமனும் வானத்தை நோக்கி பார்த்தான். பிறகு அஸ்வத்தாமன் அந்த மோதிரத்தை பகவான் கையில் கொடுக்க பகவான் அவனது 2 கரங்களையும் பற்றி அதை வாங்கிக் கொள்கிறார். இதனை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த துரியோதனன், அட பாவி அஸ்வத்தாமா, பூமியின் மீதும் வானத்தின் மீதும் ஆணையாக பாண்டவர்களின் மீது தனது முழு பலத்தை காட்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கிறாயடா பாவி என்று நினைத்து கொண்டான். அஸ்வத்தாமனின் மேல் இருந்த இந்த சந்தேகத்தால் தான் துரியோதனன் போரின் கடைசி வரை அவனை படை தளபதியாக நியமிக்கவில்லை. இதற்காகத்தான் பகவான் கிருஷ்ணரும் அந்த சூழ்ச்சியை செய்தார். இப்படி தர்மத்தை காப்பதற்காக எண்ணற்ற சூழ்ச்சிகளை மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர் செய்துள்ளார். அந்த அனைத்து சூழ்ச்சிகளையும் இனி வரும் ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் நாம் பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுப்பதற்கு நன்றி. வணக்கம்.